அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஏப்ரல் 28 ஞாயிற்றுக்கிழமையில் வரும் சக்தி வாய்ந்த தேய்பிறை பஞ்சமி. இரவு தூங்கும் முன்பு இந்த 3 எளிய பொருட்களை சேர்த்து தலைகாணி அடியில் வைத்து தூங்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் நடக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு அன்றைய தினம் வராகி அம்மனை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிக முறை. பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமைனாலே கண்திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பதற்கான தாந்திரிகம் செய்வதற்கு மிகவுமே உன்னதமான ஒரு நாள். அதிலும் இன்றைய தினம் தேய்பிறை பஞ்சமியும் சேர்ந்திருப்பது மிகவுமே விசேஷம். சோ இந்த அற்புதமான நாளை நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே நீங்க தவற விடாதீங்க. நம்முடைய கண்களுக்கு தெரியாத இது போன்ற எதிர்மறை ஆற்றல்களை நம்ம விளக்கினாலே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி நாம் எடுத்த காரியம் அனைத்தும் 1000% வெற்றியை பெறும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகப்பெரிய புத்துணர்ச்சியை தரக்கூடிய தாந்திரிகம் இது. சோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகம் மிகவுமே எளிமையானது. நாளைய தினமே உங்களுக்கு பலன்கள் தெரியும். சரிங்க, இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இன்றைய தினத்திற்கான பஞ்சமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் ஏப்ரல் 28, 2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:22 பஞ்சமி திதி ஆரம்பமானதுங்க. நாளைய தினம் ஏப்ரல் 29 திங்கட்கிழமை காலை 7:57 பஞ்சமி திதி நிறைவு பெறுதுங்க. வாக்கிய பஞ்சாங்கத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும் இன்றைய தினம் காலை நேரத்தில் பஞ்சமி தொடங்கி நாளைய தினம் அதிகாலை நேரம் வரை பஞ்சமி திதி இருக்குங்க. சோ எப்படி பார்த்தாலுமே இன்றைய தினம் ஏப்ரல் 28 ஞாயிற்றுக்கிழமை நாள் முழுவதுமே பஞ்சமி திதி நமக்கு இருக்கு. சோ பஞ்சமியை முன்னிட்டு வராகி அம்மனுக்கு செய்யக்கூடிய அத்தனை விதமான வழிபாடுகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்களை இன்றைய தினம் இரவு 7 மணி முதல் இரவு 11 மணிக்குள்ளாக செய்து முடிக்கணும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தோம்னா, உங்க எல்லா வேலையுமே நீங்க முடிச்சிட்டு ஃபைனலா தூங்க போறதுக்கு முன்னாடி 3 எளிமையான பொருட்களை சேர்த்து உங்களுடைய தலைகாணிக்கு அடியில அல்லது தலைகாணி உரைக்குள்ள வச்சு நீங்க படுத்து தூங்கணும். இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக செய்யலாம். இந்த தாந்திரிகத்துல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. ரொம்பவுமே சிம்பிளான மெத்தட். குறிப்பாக யாரெல்லாம் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம்னு பார்த்தோம்னா, அடிக்கடி உடல்நிலை சரியில்லாம போறவங்க, நிறைய மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து பார்த்திருப்பாங்க, எல்லாமே நார்மலாகத்தான் இருக்கும், இருந்தாலும் காரணமே இல்லாம அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும். அப்படிப்பட்டவங்க மற்றும் நிறைய காரிய தடைகளை ஃபேஸ் பண்றவங்க, ஒரு சின்ன காரியம் எடுத்தா கூட சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா ஏகப்பட்ட தடைகள் தடங்கல்கள் வரும். எந்த ஒரு செயலும் உடனடியாக நடந்து முடியாது. அப்படிப்பட்ட காரிய தடைகளை ஃபேஸ் பண்றவங்களும் இந்த தாந்திரிகத்தை இன்றைய ஒரு நாள் மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. நாளைய தினத்திலிருந்தே மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். இதை தாண்டி எதிரிகள் தொல்லையால பாதிக்கப்பட்டவங்களும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். தொழில், உத்தியோகம் அல்லது குடும்ப வாழ்க்கைன்னு உங்களுக்கு நேர்முகமாக அல்லது மறைமுகமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிரிகளையும் இந்த தாந்திரிகம் விரட்டி அடிக்கும். சோ போட்டிகள், பொறாமைகள், எதிரிகள் தொல்லைன்னு இது போன்ற எதிர்மறையான விஷயங்களால பாதிக்கப்பட்ட அனைவருமே இந்த தாந்திரிகத்தை இன்றைய ஒரு நாள் நீங்க செய்தாலே போதும், நல்ல பலனை
பலன்கள் தெரியும். வராகி அம்மனை மனதார நினைத்து செய்ய வேண்டிய தாந்திரிகம் இது. கலியுகத்தின் துடிப்பான தெய்வங்களில் வராகி மிகவுமே முக்கியமான தெய்வம். நாம் செய்யக்கூடிய எளிமையான பூஜைகள் மற்றும் மந்திர ஜபங்களால் மகிழ்ந்து உடனடியாக அருள்பாலிக்கக்கூடிய தெய்வம். மனதார வராகி அம்மனை நினைத்து 3 முறை வராகியின் பெயரை சொன்னாலே போதும், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாயமாக மறையும். சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். முதலாவதாக கடுகு. எல்லார் வீட்லயுமே இந்த கடுகு கட்டாயமாக இருக்கும். நீங்க புதியதாக தான் இந்த பொருட்களை வாங்கணும்னு கிடையாதுங்க. வீட்ல ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய பொருளையே எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவிற்கு கடுகு நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும். கடுகு இருக்கும் இடத்தில் எதிரிகள் தொல்லை இருக்காது. தாந்திரிகத்துல எதிரிகளை விரட்டி அடிக்கக்கூடிய 2 முக்கியமான பொருட்கள், ஒன்று கடுகு, இன்னொன்று மிளகு. இந்த மெத்தடுக்கு 2 ஸ்பூன் அளவிற்கு கடுகு நீங்க எடுத்துக்கோங்க. இரண்டாவதாக ஒரு கைப்பிடி அளவிற்கு கல்லுப்பு நீங்க எடுத்துக்கணும். 2 கைப்பிடி கூட நீங்க சேர்த்துக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு கைப்பிடி கல்லுப்பையாவது நீங்க பயன்படுத்தணும். கல்லுப்பு கிடைக்காத ஒரு ஊர்ல நீங்க இருக்கீங்கன்னா தூளுப்பை நீங்க எடுத்துக்கலாம். மற்ற எல்லாருமே கல்லுப்பை தாங்க பயன்படுத்தணும். கண்திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்களை நீக்கக்கூடிய சக்தி கல்லுப்பிற்கு அபாரமாக உண்டு. உங்களுக்கே தெரியும், கண்திருஷ்டியை நீக்குவதற்கு பொதுவாக நம்ம இந்த கல்லுப்பை பயன்படுத்துவோம். சோ இந்த மெத்தடுக்கு 1 அல்லது 2 கைப்பிடி அளவிற்கு நீங்க கல்லுப்பை எடுத்துக்கோங்க. மூன்றாவதாக 8 எண்ணிக்கையில மிளகு நம்ம எடுக்கணும். இதை மட்டும் கவுண்டிங் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. அதிகமாகவும் எடுக்க வேண்டாம், குறைவாகவும் இருக்கக்கூடாதுங்க. 8 எண்ணிக்கையில மிளகு நீங்க எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல எதிரிகள் ஆட்டத்தை அடக்கக்கூடிய சக்தி இந்த மிளகிற்கு உண்டு. அதே போல அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் நெருங்க விடாமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த மிளகிற்கு உண்டு. இப்ப இந்த கடுகு, கல்லுப்பு மற்றும் மிளகு இந்த 3 பொருட்களையும் சேர்த்து ஒரு துணியில மூட்டை போல நீங்க கட்டிக்கோங்க. எந்த கலர் துணியில வேணாலும் நீங்க மூட்டை கட்டிக்கலாம். உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் வெளியே வராதவாறு அந்த மூட்டையை நல்லா இறுக்கமா நீங்க கட்டிக்கோங்க. இப்ப வீட்டுல 4 பேர் நீங்க இருக்கீங்கன்னா 4 பேருமே இதே போல மூட்டையை நீங்க தயார் பண்ணிக்கலாம். அல்லது அதிகமான கண் திருஷ்டியால பாதிக்கப்பட்டவங்க மட்டும் கூட இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மூட்டையை தலைகாணிக்கு அடியில அல்லது தலைகாணி உரைக்குள்ள வச்சு தூங்கிடுங்க. நாளைய தினம் காலை எழுந்தவுடன் இந்த மூட்டையை பிரிக்காமல் அப்படியே எடுத்துட்டு போய் கால்படாத இடமாக பார்த்து போட்டுருங்க. செடிகள், புதர்கள் அல்லது மணல் சார்ந்த பகுதின்னு எங்கேயாவது தூக்கி போட்டுருங்க. அல்லது வீட்டு பக்கத்துல ஏரிகள், குளங்கள், கிணறு, ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க போடலாம். காலையில் நீங்க எழுந்த உடனே இந்த மூட்டையை போட்டுட்டு அதற்கு பிறகுதாங்க நீங்க குளிக்கணும். இந்த தாந்திரிகம் செய்யற எல்லாருமே கட்டாயமாக நீங்க குளிக்கணும். மேக்சிமம் நீங்க தலைக்கு குளிச்சிருங்க. ஏன்னா திருஷ்டி தோஷத்தை நீக்கினாலே தலைக்கு குளிப்பது வழக்கம். தவிர்க்க முடியாத காரணத்தினால தலைக்கு குளிக்க முடியாதவங்க நீங்க நார்மலா குளித்தாலே போதும். குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை மட்டும் நீங்க தெளிச்சுக்கோங்க. அதே போல மிகவும் வயதானவர்கள் மற்றும் உடல்நிலை சரியில்லாதவங்க நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணிட்டு தலையில 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கிட்டாலே போதும். சின்ன பசங்களா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்காக பெரியவங்க இந்த மூட்டையை நீங்க தயார் பண்ணி கொடுங்க. காலையில நீங்களே இந்த மூட்டையை எடுத்துட்டு போய் போட்டுறலாம். சின்ன பசங்க தான் எடுத்துட்டு போய் போடணும்னு கிடையாதுங்க. ஒரு வீட்ல இப்ப 4 பேர் நீங்க இருக்கீங்கன்னா அதுல யாராவது ஒருத்தர் எல்லா மூட்டையுமே எடுத்துட்டு போய் நீங்க கால்படாத இடம் அல்லது நீர்நிலைகள்ல நீங்க போடலாம். இந்த மூட்டையை நீங்க வெளியே தூக்கி போட்டதற்கு பிறகுதாங்க குளிக்க ஆரம்பிக்கணும். இன்றைய தினம் இரவு தலைகாணி அடியில இந்த மூட்டையை நீங்க வைக்கும் போது வராகி அம்மனை மனதார நினைச்சுக்கோங்க. உங்களுடைய காரிய தடைகள் அனைத்தும் நீங்கணும். எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் என்னை விட்டு விலகணும். போட்டிகள், பொறாமைகள் அனைத்தும் ஒழியணும்னு மனதார வராகி அம்மன் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுட்டு இந்த மூட்டையை தலைகாணி அடியில வச்சுட்டு நீங்க தூங்க ஆரம்பிச்சிருங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இன்றைய ஒரு நாள் இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.